ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். வெல்கம் டு RCA விலாக்ஸ். இன்றைய வரலாறு பகுதியில் கல்விக்கண் திறந்த காமராஜர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்க்கலாம். தன்னலம் கருதாமல் பிறர் நலம் கருதி நாட்டிற்காக பல நன்மைகளை செய்தவர் காமராஜர் அவர்கள். ஏழை எளிய மக்களின் வாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அதிகமாக பாடுபட்டவர். தென்னாட்டு காந்தி என்று அழைக்கப்பட்டவர். இப்படி இவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். இவரை பற்றி ஒரு பக்கத்திலும் ஒரு பதிவிலும் சொல்லிவிடவே முடியாது. அந்த அளவிற்கு இவர் செய்த தொண்டுகள் அதிகம். எனவே நாம் இந்த பதிவில் காமராஜரின் வாழ்க்கை வரலாற்றையும் பல சுவாரஸ்யமான தகவல்களையும் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க. பிறப்பு: காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் விருதுநகர் மாவட்டத்தில் குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். இவரது தந்தை ஒரு தேங்காய் வியாபாரியாக இருந்தார். இவரது பெற்றோர் இவருக்கு குலதெய்வத்தின் பெயரான காமாட்சி என்ற பெயரை இட்டனர். இவரது பெற்றோர் இவரை ராஜா என்று அழைத்தனர். இந்த இரு பெயர்களின் இணைப்பே பின்னர் காமராஜர் என மாறியது. காமராஜருக்கு நாகம்மாள் என்ற தங்கை இருந்தார். 5 வயதில் காமராஜர் உள்ளூர் தொடக்கப் பள்ளியில் சேர்க்கப்பட்டார். பின்னர் சிறிது காலத்திற்கு பிறகு உயர்நிலைப் பள்ளிக்கு அனுப்பப்பட்டார். இவருக்கு 6 வயதாக இருந்தபோது இவரின் தாத்தாவும் தந்தையும் அடுத்தடுத்து காலமானதைத் தொடர்ந்து இவரது தாயார் குடும்பத்தை கவனிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார். பின்னர் இவர் தனது 12வது வயதில் பள்ளி படிப்பை விட்டுவிட்டு தனது தாய்மாமா நடத்தும் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். பழங்கால தற்காப்பு கலையான சிலம்பம் கற்றுக்கொண்டார். மேலும் உள்ளூர் மக்களுடன் சேர்ந்து முருகன் வழிபாட்டில் நேரத்தை செலவிட்டார். அரசியலில் ஆர்வம்: காமராஜர் 13வது வயதிலிருந்தே பொது நிகழ்வுகளுக்கு மற்றும் அரசியலில் ஆர்வம் காட்டினார். தனது மாமாவின் கடையில் பணிபுரியும் போது பஞ்சாயத்து கூட்டங்களுக்கு மற்றும் பிற அரசியல் கூட்டங்களில் கலந்து கொள்ள தொடங்கினார். சுதேசமித்திரன் தமிழ் நாளிதழை ஆர்வமாக பின்தொடர்ந்தார். கடையில் தனது வயதுடையவர்களுடன் அரசியல் நிகழ்வுகளை பற்றி விவாதித்தார். காமராஜர் அன்னி பெசன்ட் அம்மையாரின் தன்னாட்சி இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டார். பங்கிம் சந்திர சட்டர்ஜி மற்றும் பாரதியார் ஆகியோரின் எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டார். அரசியலில் நாட்டம் கொண்டதாலும் தொழிலில் நேரத்தை செலவிடாததாலும் இவர் திருவனந்தபுரம் நகரிலுள்ள மற்றொரு மாமாவுக்கு சொந்தமான மரக்கடையில் வேலை செய்ய அனுப்பப்பட்டார். கேரளத்தில் இருந்தபோது இவர் தொடர்ந்து பொது நடவடிக்கைகளில் பங்கேற்றார். வைக்கம் நகரில் உள்ள மகாதேவர் கோவிலில் அனைத்து சாதி மக்களுக்கும் நுழைய வேண்டி நடத்தப்பட்ட வைக்கம் சத்தியாகிரகத்தில் பங்கேற்றார். காமராஜர் தனது சொந்த ஊருக்கு திரும்ப அழைக்கப்பட்டார். இவருக்கு மணமகளை தேட இவரது தாயார் முயற்சித்த போது திருமணம் செய்ய மறுத்துவிட்டார். சிறை வாழ்க்கை: வேலை செய்து கொண்டிருக்கும் போது பல தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்டு அரசியலில் இருந்த ஆர்வத்தாலும் நாட்டுப்பற்றாலும் 1920ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் தொண்டனாக சேர்ந்தார். 1930ஆம் ஆண்டு நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டபோது காமராஜர் அவர்கள் கல்கத்தாவில் உள்ள போலீசாரால் கைது செய்யப்பட்டார். 1 வருடம் அலிப்பூர் சிறையில் தண்டனைக்கு உள்ளானார். 1940ஆம் ஆண்டு நடந்த குண்டுவெடிப்பு, 1942ஆம் ஆண்டு நடந்த ஆகஸ்ட் புரட்சி போன்ற போராட்டங்களில் கலந்து கொண்ட போது சிறையில் அடைக்கப்பட்டார். முதலமைச்சர் காமராஜர்: காமராஜரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி என்பவர் ஆவர். அவரது சொற்பொழிவையும் மேடை பேச்சையும் கேட்டு வளர்ந்தார். காமராஜரை காங்கிரஸ் கட்சியின் செயலாளராக சத்தியமூர்த்தி நியமித்தார். ராஜாஜி அவர்கள் அரசியலில் இருந்து சிக்கல்கள் காரணமாக தனது முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகினார். அப்போது சட்டசபையில் சுப்பிரமணியன் என்பவரை எதிர்த்து காமராஜர் தேர்தலில் போட்டியிட்டார். வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதலமைச்சராக 1954ஆம் ஆண்டு பொறுப்பேற்றார். அவர்
13 ஏப்ரல் 1954 முதல் அக்டோபர் 2 1963 வரை சென்னையில் முதலமைச்சராக பணியாற்றினார். அவர் இந்திய தேசியத்தின் தலைவராகவும் பணியாற்றினார். 1964 முதல் 1967 இடையில் காங்கிரஸ் மற்றும் லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் பின்னர் இந்திரா காந்தி இந்தியாவின் பிரதமர் பதவிக்கு உயர்த்தப்படுவதற்கு காரணமாக இருந்தார். இதன் காரணமாக இந்திய அரசியலில் கிங் மேக்கர் என்று பரவலாக ஒப்புக்கொள்ளப்பட்டார் காமராஜர். பின்னர் அவர் இந்திய தேசிய காங்கிரசின் நிறுவனர் மற்றும் தலைவராக இருந்தார். கல்விப் பணி. காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்றவுடன் அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்று மத்திய உணவு திட்டத்தையும் இலவச கல்வி சீருடை திட்டம் போன்றவற்றை அறிமுகப்படுத்தினார். மூடியிருந்த 600 பள்ளிகளையும் திறந்து வைத்தார். இதனால்தான் இவரை எல்லோரும் அன்பாக கல்வி கண் திறந்தவர் காமராஜர் என்று அழைக்கின்றனர். நீர்ப்பாசன திட்டம். விவசாயம் நாட்டின் முதுகெலும்பு என்பதை உணர்ந்து பல்வேறு நீர்வள திட்டங்களை நடைமுறைப்படுத்தினார். மேட்டூர் கால்வாய் திட்டம், பவானி திட்டம், காவேரி டெல்டா வடிகால் அபிவிருத்தி திட்டம், மணிமுத்தாறு, அமராவதி, வைகை, சாத்தனூர், கிருஷ்ணகிரி, ஆரணியாறு போன்ற திட்டங்களை அறிமுகப்படுத்தியவர் கர்மவீரர் காமராஜர். தொழிற்சாலைகள். காமராஜர் தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் வேலை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் நெய்வேலி நிலக்கரி திட்டம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், கல்பாக்கம் அணுமின் நிலையம், ஊட்டி கச்சா ஃபிலிம் தொழிற்சாலை, கிண்டி டெலிபிரிண்டர் தொழிற்சாலைகளை உருவாக்கினார். தேசிய தலைவர். காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சராக 3 முறை பதவியில் இருந்த பெருமைக்குரியவர். இவர் நினைத்திருந்தால் இன்னும் பல முறை கூட முதலமைச்சராக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் நாட்டின் வளர்ச்சி இளைஞர்களிடம் உள்ளது என்பதை உணர்ந்து தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த அதே ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவராக பொறுப்பேற்றார். எளிமை குணம். 3 முறை முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தனது வாழ்நாள் முழுவதும் வாடகை வீட்டில் வசித்து கதர் ஆடையை உடுத்தி கொண்டு இருந்தார். மறைவு. எளிமையான தோற்றத்தையும் வாழ்க்கையையும் வாழ்ந்த தியாகச் செம்மல் கர்மவீரர் காமராஜர் அவர்கள் அக்டோபர் மாதம் 2 1975 இவ்வுலகை விட்டு மறைந்தார். இவருடைய உடல் இப்பூமியை விட்டு மறைந்தாலும் இவருடைய புகழ் இந்த உலகை விட்டு மறையாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா RCA Vlogs சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.